ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு படமாக இது இயக்கப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய சித்தர் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருமான், அதாவது தேவர் பெருமான் நாங்க தேசிய தலைவர் நினைச்சோம், தேவர் பெருமான் சொல்லிட்டு ஐயா இளையராஜா ஐயா அவர் நான் உங்களுக்கு சொன்னனே என்ன டைட்டில் மாத்தலையா, இல்ல வச்சாச்சு. தேசிய தலைவர் ஐயா மறைக்கப்பட்ட வரலாறு. அவர் ஒரு ஜாதிய தலைவரை காமிக்காம ஒரு தேசிய தலைவரா காமிக்கணுன்றதுக்கு காரணத்துக்காக அவர் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, அனைவருக்குமான தலைவர் என்பதை காண்பிக்கும் வகையில், நிரூபிக்கும் வகையில், உண்மைத்தன்மையை கொண்டு வரும் வகையில இந்த படம் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல பல்வேறு படங்களை இயக்கி சிறப்பான ஒரு 15 நம்மளுடைய 90 கிட்ஸ் அதுபோல சொல்ற அந்த காலத்துல அனைவரும் பேசப்படும் ஒரு டைரக்டரா இருந்தாரு. இப்பவும் பல்வேறு படங்களில் நடித்து இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தை எந்த ஒரு பிழையில்லாமல் அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் இந்த படத்தை ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு ஏஆர் பெருமாள் தேவர் ஐயா அவருடைய புத்தகத்தை தழுவியும், அதேபோல ஆராய்ச்சியாளர் நவமணி அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அண்ணன் டைரக்டர் அரவிந்தராஜ் சார் எந்த ஒரு பிழை இல்லாமல், அதாவது இந்த படம் யூ சான்றிதழ் பெற்றிருக்கு என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு கட்டும் இல்லாம யூ சான்றிதழ் பெற்றிருக்குது. எல்லா இடத்துலயும் ஐயோ தேவர் படமா ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில சும்மா பேச்சுவார்த்தை பேசுறது, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சது ஐயா டைரக்டர் ஐயா தான். அதாவது என்ன இருக்கோ அஸ் பர் ரெக்கார்டு அந்த நாவல் புத்தகத்தை தழுவியும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் முற்காலத்தில் என்ன 1957 என்ன ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன இருந்ததோ அதுல இருக்கிறது தத்ரூபமா, அதாவது நீங்க சாங் பார்த்திருப்பீங்க, ட்ரீசர் பார்த்திருப்பீங்க, மிக சிறப்பான முறையில் இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு படமாக இது இயக்கப்பட்டுள்ளது. இதுல எந்த ஒரு காட்சிகளும் மிகைப்படுத்தவே கிடையாது. அனைத்து காட்சிகளுமே நடந்தவைகளை எதுவும் சித்தரிக்காமல் செதுக்கப்பட்ட ஒரு காவியம் தொகுப்பு தான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய சித்தர் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருமான். அதாவது தேவர் பெருமான் நாங்க தேசிய தலைவர் நினைச்சோம், தேவர் பெருமான் சொல்லிட்டு ஐயா இளையராஜா ஐயா அவர் நான் உங்களுக்கு சொன்னனே என்ன டைட்டில் மாத்தலையா, இல்ல வச்சாச்சு. தேசிய தலைவர் ஐயா மறைக்கப்பட்ட வரலாறு. அவர் ஒரு ஜாதிய தலைவரை காமிக்காம ஒரு தேசிய தலைவரா காமிக்கணுன்றதுக்கு காரணத்துக்காக அவர் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, அனைவருக்குமான தலைவர் என்பதை காண்பிக்கும் வகையில், நிரூபிக்கும் வகையில், உண்மைத்தன்மையை கொண்டு வரும் வகையில இந்த படம் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல ஐயா அவர்கள் எந்தெந்த யார் அவரோட பயணித்தார், நேதாஜி ஐயா கூட நட்பு வைத்து அவரை இயக்கங்களை தொடங்கி பத்திரிகைகளை நடத்தி, அதுபோல பல்வேறு நிகழ்ச்சிகள் மக்களுக்கு செய்த புதுத்தண்டுகள், பல்வேறு கிராமங்கள் அவருடைய சொத்துக்கள், எத்தனையோ கிராம சொத்துக்களை பலதரப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் என்பதை கதையாகவும், அதே போல அவர் வாழ்க்கையில் வாழ்ந்த எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் எதையும் மக்களுக்காகவே மட்டும் வாழ்ந்தார், மக்களுக்காகவே சிறை சென்றார். பல ஆண்டுகள் அதிகப்படியாக சிறை சென்ற தலைவர்களில் ஐயாவும் ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பட்ட மக்களுக்காக தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வரும் தலைமுறைக்கு ஏற்றார் போல் வரும் தலைமுறைகள் அறிவு சார்ந்து இது இப்படிதான் நடந்திருக்குது, இது இப்படிதான் இருந்திருக்கு. ஐயா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் குறிப்பிட்ட நபருக்கும் சொந்தம் இல்லை, அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதுதான் தேசிய தலைவரின் படைப்பு. மேலும் இங்கே வருகை புரிந்துள்ள
பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், ரசிக பெருமக்கள், தேவர் ஐயா அவருடைய அன்பு சொந்தங்கள் அனைவரையும் இருகரப்பும் கூப்பி பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.